கைஸ், நாம இப்ப எல்லாருமே போத் 10, 11, 12 எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு வழியா முடிச்சுட்டு அடுத்து ரிவிஷன் எக்ஸாம் வரப்போகுது, அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருந்தா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, பப்ளிக் எக்ஸாம்க்கு நான் எப்படி படிக்கிறது, எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ அவருக்காக மட்டும் இல்ல, பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே போத் 11, 12 அண்ட் 10 3 ஸ்டாண்டர்டுக்குமான ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சின்னதா ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுக்க போறோம். இந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம லாஸ்ட் இயர் நம்மளோட டியூஷன் சென்டர்ல வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 21 பேர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க. அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிச்சதுல நான் ஒரு பிளான் போட்டு படிக்க வச்சேன். அந்த மெத்தட்ல வந்து படிச்சதுனால கடைசி டைம் ரிவிஷன் ஒரு 1 மந்த் ரிவிஷன் தான். அந்த 1 மந்த் ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் 12 பேர் 400 பிளஸ் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? மிச்சம் இருக்கக்கூடியவங்கல 6 பேர் 350 பிளஸ் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 300, 200 கேட்டகரி 250 கேட்டகரியில தான் ஃபெயில் அப்படிங்கிறது ஒருத்தர் கூட கிடையாது நம்ம டியூஷன். ஓகேங்களா? ஸோ அந்த பிளான உங்களுக்கும் சொன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் போன வருஷம் பண்ண பிளானையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த வருஷம் நாங்க எங்களோட டியூஷன்ல என்ன பிளானை ஃபாலோ பண்ண போறோமோ அந்த பிளான் அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால மார்க் எடுக்க முடியும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பிளான் என்ன அப்படிங்கிறது பாருங்க. பாருங்க 10th ஸ்டாண்டர்டா பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கோசரம் ஒரு சின்ன ஸ்டடி பிளான். இது நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா இப்பதான் எல்லாருக்குமே லீவு. ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்துட்டு இருக்கு. 2ல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அந்த 2ல இருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு தனியா எதுவுமே பிளான் அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல போறது கிடையாது. இந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இது வரைக்கும் எந்தெந்த லெசன்ஸ் வந்து நீங்க படிக்காம விட்டுருக்கீங்க, எல்லா சப்ஜெக்ட் இருக்கு. ஏன்னா இடையில வந்து ரிவிஷன் எக்ஸாம் வேற உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதுல அந்த டைம்ல உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் சொல்ல கிடையாது. இந்த டைம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ரிவிஷன் எக்ஸாம்க்கு படிக்க போறீங்க. அந்த ரிவிஷன் எக்ஸாம்க்கு படிக்கிறப்போ நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி படிச்ச லெசன்ஸ் எல்லாம் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. படிக்காத லெசன்ஸ் எல்லாம் புதுசா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இதுக்கு மேல நான் சொல்லக்கூடிய அந்த டைம்ல வந்து நீங்க புதுசா படிச்சீங்கன்னா அது செட் ஆகாது. சோ அதனால இந்த ஒரு 1 மந்த்ல நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த லெசனை படிக்காம விட்டுருக்கீங்களோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளோட ஸ்டடி பிளானுக்கு வருவோம். 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஒன்னு ஸ்டடி பிளான், இன்னொன்னு ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்க சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்க இல்லையா? இதுல நான் 5 சப்ஜெக்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டிருக்கேன். சோசியல், சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். எப்பனா மார்ச் சாரி ஃபெப் 3ஆம் தேதியில இருந்து ஃபெப் 3ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சோசியல் சயின்ஸை மட்டும் தான் படிக்க போறீங்க ஃபுல் டே. ஓகேங்களா? சார் ஒரு சப்ஜெக்ட மட்டும் படிச்சா எங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்குமே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? சோ அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட்னு ஒண்ணு போட்டிருக்கேன். இங்க நான் ஒரு சப்ஜெக்ட் தான் போட்டிருக்கேன். நீங்க இல்ல நான் இதை மட்டும் படிக்கல, இது கூடயே தமிழையும் சேர்த்து படிக்கிறேன் அப்படின்னா தாராளமா படிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. என்னன்னா இப்போ நான் வந்து இங்க சோசியல் சயின்ஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் போட்டுக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா கடைசி ரெண்டா வந்து தமிழ் இங்கிலீஷ போட்டுக்கோங்க. ஓகேவா? 5 நாளுமே வந்து என்ன பண்ண போறீங்கன்னா சோசியல் சயின்ஸ் தான் படிக்க போறீங்க. கண்டிப்பா சோசியல் சயின்ஸ் படிக்கிறப்போ போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிற டைம்ல என்ன பண்ணணும்னா நீங்க ஆல்டர்னேட்டா வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அது வந்து நீங்க படிக்கணும். அதுக்கு நீங்க சோசியல் சயின்ஸ் படிக்கிறது விட்டுறக்கூடாது. அந்த நாள்ல நீங்க சோசியல் சயின்ஸை படிச்சு உங்களுக்கு போர் அடிக்கக்கூடிய டைம்ல ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அப்ப நீங்க வந்து வேற சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதை படிச்சு முடிச்சுட்டு அகைன் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்க மைண்ட் செட் மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் சோசியல் சயின்ஸே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே நான் 5 நாள் டைம் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ சோசியல் சயின்ஸ்க்குனா 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லா படிக்கிறோமா? படிச்சு முடிச்சு என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி சோசியல்ல 2 டெஸ்ட் எழுதணும். மார்னிங் ஒரு டெஸ்ட் எழுதுங்க, ஈவினிங் ஒரு டெஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? 2 டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா? அடுத்து சயின்ஸ் எழுத போறோம். அடுத்த சயின்ஸ் 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சயின்ஸ் படிக்க போறீங்க. அந்த சயின்ஸ் முடிச்சதுமே 14ஆம் தேதி மார்னிங் ஒரு டெஸ்ட், ஈவினிங் ஒரு டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் வந்து உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருந்தா நீங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லயே டெஸ்ட் எழுதுங்க. இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டியூஷன்ல ரெடி பண்ண கொஸ்டின் பேங்கோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க அதுல இருந்து கூட எடுத்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா தெய்வா கொஸ்டின் பேங்க் இருக்கு, அதை வாங்கி கூட நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆனா ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அடுத்து தேர்ட் சப்ஜெக்ட் என்ன போட்டிருக்கேன்னா மேக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன சப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான்.
15ல இருந்து 19 நாள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் கேப் இருக்கும். இந்த 5 நாள் படிக்கிறீங்க. அடுத்து 20ஆம் தேதி வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ்க்கு மார்ச் 1ல இருந்து 5, தமிழுக்கு மார்ச் 7ல இருந்து 11 வரைக்கும் நான் டைம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 5 நாள் நீங்க வந்து பொதுவா குடுத்துட்டீங்க. நாங்க இதுல என்னென்ன படிக்கிறது அப்படின்னா, நான் அதுக்காக தான் சொன்னேன். இந்த டேட் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேட்ல நீங்க ஃபுல்லா படிக்காத லெசன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். அதுலயே நான் ஒரு சில லெசன்ஸ் வந்து நம்மளால படிக்க முடியாம விட்டுருப்போம். அந்த லெசன்ஸ் எல்லாம் இந்த 5 நாள்ல தான் நம்ம படிச்சு முடிக்க போறோம். ஏன்னா, ஃபுல்லா ஒரு சப்ஜெக்ட்டுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப நம்மளால நெறைய படிக்க முடியும். எக்ஸாம் ஃபியர் நமக்கு ஒண்ணு இருக்கும். அந்த ஃபியர்லயே நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க நான் எல்லாமே படிச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு தடவ இந்த 5 நாள்ல நான் எப்படி பிரிச்சு படிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண போறேன் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, 1 மார்க், அதாவது சூஸ் இட், ஃபில்லப்ஸ், அதுக்கப்புறம் கிவ் ரீசன் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் மேப், டைம் லைன், இந்த 5 டாபிக்க பாருங்க. இன்னொரு நாள் ஃபுல்லா 2 மார்க்கா படிங்க. அடுத்து இன்னொரு நாள் ஃபுல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் படிங்க. 4த் டே ஃபுல்லா வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான் படிங்க. 5th டே ரிவைஸ் பண்ணுங்க. 6th டே டெஸ்ட் எழுதிருங்க. அந்த மாதிரி சயின்ஸ்னா இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஒரு நாள் ஃபுல்லா பிசிக்ஸ் படிங்க. இன்னொரு நாள் ஃபுல்லா பயாலஜி, சாரி கெமிஸ்ட்ரி. அடுத்த 3rd டே வந்து பயாலஜில நான் பாட்னி மட்டும் படிக்கிறேன். 4th டே பயாலஜில ஜுவாலஜி மட்டும் படிக்கிறேன். 5th டே கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்றோம். 6வது நாள் டெஸ்ட் எழுதுறோம். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 மார்க்ஸ் கிராப் ஜாமெட்ரி. ஓகேவா? அடுத்து செகண்ட் டே ஃபுல்லா ஃபார்முலாஸை மட்டும் நமக்கு தரவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை டெஸ்ட் எழுதி பார்த்தோம். அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் நீங்க பார்த்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிருப்போம். அந்த கொஸ்டின் பேங்க் படி 2 மார்க் ஒரு நாள்ல, 5 மார்க் ஒரு நாள் நான் முடிச்சிடுறேன். அப்படி நீங்க பிளான் பண்ணி பார்த்தாலும் சரி. இல்ல சார், எனக்கு அப்படி வேணாம். நான் வந்து சாப்டர் வைஸ் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் மட்டும் பாருங்க. அடுத்து செகண்ட் டே மேக்ஸ்ல 3rd சாப்டரும் 8th சாப்டரும் பாருங்க. அடுத்து 3rd டே 5, 6, 7 3 சாப்டர் பார்க்கணும். 4th டே 4th சாப்டர் பார்த்துட்டு கிராஃப் ஜியாமெட்ரி எல்லாம் கவர் பண்ணிடணும். 5th டே எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு 6th டே வந்து 2 டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும். தமிழ் இங்கிலீஷும் அதே மாதிரி தான். அப்படியே இந்த மாதிரி நம்ம தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பிளான் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்டடி பிளான். அடுத்து ரிவைஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு 2 டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம். இந்த டெஸ்ட் டேஸ்ல 2 டெஸ்ட் நம்ம எழுதி முடிச்சிடும். ஓகேங்களா? அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏன்னா மார்ச் 28 தான் 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது தமிழ். ஓகேங்களா? சோ எதையுமே வந்து நான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்லயே போட்டிருக்கேன் பாருங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே பேட்டர்ன் தான். இப்போ சோசியல் சயின்ஸ் எடுத்துக்க போறீங்க. 14 to 17 வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 14, 15, 16, 17 4 நாள் டைம் இருக்கு இல்லையா? இந்த 4 நாள்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இப்போ நம்ம படிச்சதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா படிச்சோம்னா அந்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி படிச்சு முடிக்கிறதுக்கு தான் இந்த 3 நாள்ல இருந்து 4 நாள். அதே மாதிரி சயின்ஸ் சயின்ஸ்ல வந்து டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த டயக்ராம் நம்ம போட்டு பார்க்கலாம். ஆஹ் விட்ட கொஸ்டின்ஸ் படிச்சுக்கலாம். அடிக்கடி மறக்கிற கொஸ்டின்ஸ் மறுபடியும் படிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் எழுதிட்டேன். ஆனா ஒரு சில கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா என்னால வந்து போட முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த 3 நாள் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்டையும் தெரியாத கான்செப்டையும் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் தமிழும் சேம் அதே மாதிரி தான். மனப்பாட பாடலாம் ஃபுல்லா ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இங்கிலீஷ்ல மெமரி பாயிண்ட்ஸ் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். கிராமர் பார்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிவிஷனுக்காக மட்டுமே இந்த செகண்ட் செட் ஆஃப் டைம் டேபிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுலயே நீங்க ஆல்டர்னேட்டா உங்களுக்கு வேற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஆனா இந்த 2 இடத்துல ஆல்டர்னேட் சப்ஜெக்ட்ஸ் வந்து எதையுமே எடுக்காதீங்க. அப்போ இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அதுலயே நீங்க வந்து ஆல்டர் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளானை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இப்போ நான் வந்து 350 எடுக்கிறேன் சார் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறவங்க ஒரு 450 எடுக்கலாம். 400 எடுக்கிறேன் அப்படின்னா 480 எய்ம் பண்ணலாம். இந்த பிளானை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா. ஏன்னா இது வந்து போன வருஷம் நம்ம டியூஷன்ல ஃபாலோ பண்ணதுதான். நல்ல ரிசல்ட் கிடைச்சு. எல்லாருமே கரெக்டா அதை வந்து படிச்சாங்க. அதுக்கேற்ற ரிசல்ட் கிடைச்சிச்சு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் எஃபெக்டிவா உட்காந்து படிங்க. உங்களுக்கும் ரிசல்ட் நல்லபடியா கிடைக்கும். அதிகமா நீங்க நார்மலா ஸ்கூல்ல இப்ப எடுத்ததை விட ஒரு 50, 60 மார்க் வந்து நீங்க சேர்ந்து எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். ஓகேங்களா? ஓகே. இந்த ஸ்டடி பிளானோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு
சேனல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா. அப்படி பிடிக்கலனாலும் பரவாயில்ல. உங்க ஸ்கூல்ல வேற யாராவது ஸ்டாஃப் கிட்ட கூட நீங்க கேளுங்க. வேற ஏதாவது ஸ்டடி பிளான் இருக்கான்னு போட்டு கொடுக்க சொல்லி கேளுங்க. இல்ல இந்த ஸ்டடி பிளானையும் அவங்க கிட்ட சொல்லி இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைச்சு அப்படின்னா உங்களால கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு எப்ப என்ன டவுட்னாலும் சரி, நம்ம யூடியூப் சேனலோட கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க அதை போடுங்க. நாங்க பார்த்துட்டு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். இல்லைன்னா பழைய வீடியோஸ்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்க பர்சனலா கேட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுப்பேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். கொஸ்டின் பேங்கோட லிங்கையும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்டோட ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் லிங்கையும் நான் உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணி சீக்கிரமா படிச்சு முடிக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஓகேங்களா? தேங்க்யூ.